அனைவருக்கும் வணக்கம். சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கும் கருப்பு திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ படத்தின் கதை என்ன அப்படின்றத பார்த்துருவாங்க. கேரளாவிலேருந்து இந்திரன்ஸும் அவர் பொண்ணும் சென்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க. அப்போது கையில் 60 பவுன் நகை மிஸ் ஆகிடுதுங்க. அப்போது ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கோர்ட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் கைவிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்திரன்ஸ் அவர்கள் கோர்ட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி சந்திக்கிறார். அதாவது அவர் தான் வழக்கறிஞர். அவர் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்த கொஞ்சம் நெஞ்ச பணத்தையும் பிடுங்கிக்கிட்டு ஏமாத்திடுறாரு. இவர் இந்திரன்ஸ் செம்ம கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, கோர்ட்டு வளாகத்திலே இருக்கும் கருப்பணசாமிகிட்ட போய் அங்கே இருக்கும் விபூதிகள்லாம் எடுத்து முகத்தில் பூசிக்கொண்டு கருப்புசாமிகிட்ட வேண்டுகிறார். அதாவது எனக்கு இதுக்கு தீர்வே இல்லையா, முடிவே இல்லையா, என் நகை கிடைக்குமா கிடைக்காதா, நீ தான்டா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கருப்பணசாமிகிட்ட வேண்டும் பொழுது அங்கு சூர்யா அவர்கள் வருகிறார். சூர்யா வந்ததுக்கப்புறம் இந்திரன்ஸ் அவர்களை சந்திக்கும் பொழுது அங்கே நடந்த நிகழ்வுகள்லாம் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜியும் அங்கே வருகிறார். வந்ததுக்கப்புறம் இங்கே கோர்ட்னா லஞ்சம் லாவணியம் பணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது, நேர்மை நியாயமாக இங்கே வழக்கெல்லாம் சந்திக்க முடியாது, நீதி கிடைக்காதுன்னு சொல்லிடுறாரு. ஆனால் சூர்யா அவர்கள் கண்டிப்பாக நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடவுள் அவதாரத்திலிருந்து வக்கீல் அவதாரம் எடுக்கிறார். அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதான் ஒட்டு மொத்த கதையே. இதில் நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்குனராக அவதாரம் எடுத்த விஷயங்களை குறித்து தான் இதில் நம்ம பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன்னாடி இந்த படம் ஹிந்தியில் அக்ஷய்குமார் நடித்த OMG படத்தை நினைவுபடுத்துவது போல தான் இருக்கிறது. ஏனென்றால் அதுலேயும் இதே மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான். சாமானியனுக்கு கடவுள் நேரில் உதவி செய்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் 2 பார்ட்டாக வெளியே வந்திருக்கிறது. அந்த இன்ஸ்பிரேஷன் தான் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹாலிவுட்லேயும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் தமிழில் ஒரு கருப்பணசாமியை வைத்து, அதுவும் சூர்யா அவர்களை வைத்து இந்த படத்தை இயக்குவதற்கு ஆர்ஜே பாலாஜிக்கு நிஜமாலுமே பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த கதாபாத்திரத்திற்கு சூர்யா பொருந்திருக்கிறார். அவர் கடவுள் அவதாரம் எடுத்து அங்கே தாண்டம் ஆடும் விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வக்கீலாக பார்த்தீங்கன்னா இந்திரன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே சூர்யா தரப்புல செம்ம சூப்பராக பர்ஃபார்மன்ஸும் சரி, வசனங்கள்லாம் நேர்த்தியாக இருக்குங்க. அந்தளவுக்கு அந்த வசனங்களை பேசின விஷயங்கள் இருக்கட்டும், சூர்யா பார்த்தீங்கன்னா கிளாசிக்காக அந்த படத்தில் அவர் பர்ஃபார்மன்ஸை நிரூபிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லா நேர்த்தியாக பண்ணியிருந்திருக்காரு. சூர்யா அவர்களுக்கு இத்தனை படங்கள் தோல்வி அடைந்தது. இந்த படம் அவருக்கு ஒரு வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பக்கம் த்ரிஷா அவர்கள் அவரும் ஒரு வழக்கறிஞராக வராங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாகவும் இருக்காங்க. அந்த கதாபாத்திரமும் நல்லா எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜியோட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பில் ஒரு டைப்பாக இருக்கும். செகண்ட் ஹாப்புக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை எடுப்பாங்க பாருங்க ஆர்ஜே பாலாஜி. அது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ஆர்ஜே பாலாஜிக்கு உண்டான ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். ஏன்னா காமெடி கலந்த நக்கல் நையாண்டியோட ரொம்ப அற்புதமாகவே அந்த கேரக்டரை பண்ணியிருந்திருக்காரு. அவருக்காகவே நல்லாவே எழுதிட்டாருன்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் த்ரிஷா, நட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மரியான், இவங்க எல்லாமே இது மாதிரி நிறைய கேரக்டர் சொல்லிருக்கலாம். இவங்களும் அவங்க கதாபாத்திரம் ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதில் ஃபர்ஸ்ட் ஹாப்பு ரொம்ப ரொம்ப பேக்கேஜாக ஸ்க்ரீன் பிளேவும் சரி, பார்த்தீங்கன்னா கதையோட நேர்த்தியும் சரி ரொம்ப அருமையாக அமைச்சிருக்காங்க. செகண்ட் ஹாப்பில் இது ஏதோ கொஞ்சம் தோய்வு அடையுதோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாப்பில் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணி விட்டார் ஆர்ஜே பாலாஜி அவர்கள். இதில் ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாப் ஃபர்ஸ்ட் ஹாப் போனதே தெரில. செகண்ட் ஹாப் ஏதோ ஒரு மிஸ் ஆகுதில்ல, ஸ்லோவாக இருக்குல்ல அப்படின்னு நமக்கு எதோ தோண ஆரம்பிக்கிறது. ஆனால் கிளைமேக்ஸ் சரியான ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கிறாரு ஆர்ஜே பாலாஜி அவர்கள். கண்டிப்பாக கிளைமேக்ஸ் நாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறது. அதாவது நம்ம OMGயில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சாமானியனுக்கு கடவுள் இருக்கா இல்லையா, உதவுமா இல்லையா, இங்கே நீதி நேர்மை நியாயம் எல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த சும்மா புட்டு வச்சுருக்காங்க. இதில் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டயலாக் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக நல்லாவே இருக்குங்க. ரொம்ப நல்லாவே எழுதியிருக்காங்க. இதில் திரைக்கதை ரொம்ப வித்தியாசமான திரைக்கதை. ஆர்ஜே பாலாஜி இதை எடுத்தாரா அப்படின்றதும் நமக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நயன்தாரா வச்சு ஒரு படத்தில் எடுத்தாங்க மூக்குத்தி அம்மன் சொல்லி. இதே டைப் ஆஃப் படம் தான். அது கொஞ்சம் வேறொரு களம்னு வச்சுங்களேன். அதே மாதிரி தான் இந்த களமும் இருந்தது. ஆனால் வேறொரு களம்னு சொல்லிட்டு அதே மாதிரி களம்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். ஏன்னா அதே டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்ல வரேன். அது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போய் ரொம்ப நேர்த்தியாக நல்லாவே பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா செலவு நிறையா பண்ணியிருந்திருக்காரு. கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு வச்சுங்களேன். சூர்யா அதற்கு ஏற்றா போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் அந்த படம் சரியாக போகுமா போகாது அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் தற்போது
இந்த படம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப எதிர்பார்ப்பை கூட்டியிருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே ஜம்ப் ஆகுது. டப்பிங் மூமெண்ட் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. த்ரிஷாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா டப்பிங் சரியாகவே கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வந்து ஓரளவுக்கு ஜம்ப் கட்லாம் நிறைய இருக்கிறது. அது கொஞ்சம் இன்னும் சரி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் அந்த கோர்வையாக நம்ம சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது ஏன் ஏறி ஏறி இறங்குறது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் இன்னும் நல்லா பண்ணியிருந்தா அந்த கருப்பணசாமியாக வரும் சூர்யா கேரக்டர் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கூஸ் பம்பை ஏற்றிருக்கும். அந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப ஏறுற மாதிரி இருக்க அப்படியே டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு மியூசிக்லேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். அது கொஞ்சம் மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமராமேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் கமர்ஷியலாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கருத்துக்களையும் கமர்ஷியலை எப்படி கொண்டு போகணுன்ற விஷயங்கள் எல்லாம் சங்கர் படத்தில் தான் பார்க்க முடியும். அது மாதிரி இந்த படத்துலையும் ஓரளவுக்கு நேர்த்தியாக பண்ணியிருக்கிறார் ஆர்ஜே பாலாஜி அவர்கள். அப்போ ஒட்டுமொத்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்திலிருந்து இன்ட்ரோ பிளாக் வரைக்கும் நம்ம சொல்கிறேன் உட்காந்தே தெரியலங்க, சும்மா விறுவிறுன்னு போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் தான் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் நிறைய மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா படம் வந்து சூப்பர் 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 டூப்பர் ஹிட் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். அதில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியும் ஏதோ லேக் ஆகிற மாதிரியும் இருக்கிறது. அதுக்கப்புறம் லாஜிக் மிஸ்டேக்கில் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. அதுவும் இந்த கோர்ட் சீன் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சொல்ல வேணாம், அந்தளவுக்கு லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. இதையெல்லாம் தவிர்த்திருந்தால் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நல்ல படமே சொல்லலாம். ஆனால் இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. இருந்தாலும் ஒட்டுமொத்த படமே ஆர்ஜே பாலாஜிக்கும் சூர்யாவுக்கும் ஒரு வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம். நன்றாகவே இருக்கிறது. தேட்டல் மெட்டீரியல் படம் பார்த்துட்டு வந்து நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.